ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களா, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசைட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சன் ரீடிங் வேணும், கிழக்க வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹீலிங் வேணுங்க, கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, Ten of Cups. Okay, Ten of Swords, Six of Cups, Nine of Wands, Devil. Bottom of the deck, Temperance. Three of Cups, Ten of Cups, King of Pentacles, Six of Swords, Five of Wands. Bottom of the deck, the Emperor. Consciousness, maturity, schizophrenia, intensity, the source. Bottom of the deck, projection. ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு இவங்க இதை ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்களோ, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரலிங் ஸோ யாருக்கு ரெசிட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்களை விட்டுடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட எனக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், வீடியோ பார்க்குறவங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேமிலி எதிர்த்து நீங்களும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ட்ராமாட்டிக் எண்டு. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் இடையே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஹோப் உங்களுக்கு கிடச்சிருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்காது, ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்காது, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்காது, ஒரு ஈக்குவல் கிவன்டே கிடச்சிருக்காது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ஹோப் கிடைக்கல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் எண்டப் ஆக்கிட்டு உண்டு, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு உங்களுக்கு வந்து பர்சனுக்கு மீடியம் உள்ள ரிலேஷன்ஷிப் விட்டு நீங்கள் டோட்டலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. என்ன தான் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் உங்களுக்கு இந்த பர்சனோட தாட் 24/7 உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி எண்டப் ஆக்கிட்டு உண்டு. எண்டப் ஆக்கிட்டு நீங்கள் போனாலும் இந்த பர்சனை பற்றி 24/7 நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் இப்போ நமக்கு உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபைட்டிங் வேறு ஸ்டார்டிங்கில் நமக்கு கோவம் இருக்கும். பட் அந்த கோவம் வந்து நமக்கு நிரந்தரமாக இருக்குது. அதனால போக போக அந்த கோவம் நமக்கு போகல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த பர்சனோட இந்த செப்பரேஷன் நீடிக்க உங்களுக்கு இந்த பர்சன் மேலே ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உங்களுக்கு ஹெவியாக வருது. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் 24/7 இந்த பர்சன் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மேபி இதில் ஒரு சிலருக்கு வந்து நீங்களும் அவங்களும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம். ஓகே,
ஸோ எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு. ஓகே. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த போஸ்ட்டில் 24/7 நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, 24/7 நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, 24/7 அவங்களோட தாட்டில் நீங்கள் ஜீவிச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க தாட்லேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஸோ இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது, அவங்களோட லாஸ்ட் மெசேஜ் எடுத்து பார்க்குறது, வாட்ஸ்அப் லாஸ்ட் சீன் எடுத்து பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி 24/7 அவங்களோட தாட்டை நீங்கள் ஜீவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த போஸ்ட்டை ஹெவியாக மிஸ் பண்ணுறீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஏதோ ஏதோ ஒரு நம்ம லைஃப்பில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை விட்டு போன மாதிரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்பில், இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மூமெண்ட் நம்ம லைஃப்பில் மறுபடியும் வருமானம் உங்களுக்கு ஒரு ஏக்கம். ஓகே. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கும்போது நீங்கள் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கலாம். பட் இவர் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, ஒரு சேட்னஸ் ஃபீல் ஆகுது, ஒரு சந்தோஷம் இல்லாதது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் எப்படின்னா நம்ம லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அது ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியல, இந்த ஒரு லேடி வந்து ஒரு வாண்டு பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி அதாகும். இந்த பர்சன் எப்படா தெரிஞ்சுவாங்க, இவங்க எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாண்டு பட்டு பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி. நீங்கள் அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறீங்க. எப்படா இவங்க திருந்த மாட்டாங்களா, இவங்க எப்படா திருந்தி வர மாட்டாங்களா. ஏன்னா இந்த பர்சன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ டெபிள் கார்டு வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறீங்க. ஸோ இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு பயங்கர அடிக்ஷன். 24/7 இந்த பர்சனோட தாட்லேயே இருக்கிறீங்க, அவங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கிறீங்க, எப்போனா திரும்பி வர மாட்டாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு அடிக்ஷன், இந்த பர்சன் மேலே பயங்கரமாக உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாட்டு மார்க்கிட்ட டெம்பரன்ஸ் கார்டு வந்துருக்குது. ஸோ இந்த கனெக்ஷனில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட எனர்ஜி இப்போ நான் சொன்னது ஃபுல்லாக உங்களோட எனர்ஜி தான். ஸோ இந்த கனெக்ஷனில் வந்து பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க நம்மளை வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே இந்த பர்சனுக்கு அவைலபிளாக இருந்துட்டு, பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு, பட் என்ன இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்குது. ஓகே. பட் செப்பரேஷன் ஆன பிறகும் நீங்கள் உங்களோட கேரக்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே இல்லை. மறுபடியும் இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக தான் இருக்கிறீங்க. மறுபடியும் இந்த பர்சன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் இந்த பர்சன் எப்படா திரும்பி வர மாட்டாங்க நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கனெக்ஷனில் உங்களுக்கு பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ் ஆகணும். எமோஷனலி நீங்கள் பேலன்ஸ் ஆனால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு க்ரோ கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா எம்பரர் கார்டாக நமக்கு வந்திருக்குது. ஸோ இவர் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி செலிப்ரேஷன் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் யாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப பார்ட்டி செலிப்ரேஷன் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து உங்களுக்கு 2 குழந்தைங்கன்னா ஒரு குழந்தைங்க ஆன பிறகு உங்கள் ரிலேஷன் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஓகே. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ரொம்பவே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். பட் அவரோட பேச்சு நீங்கள் கேட்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை வந்து ரொம்ப அவர் ஒரு சில அவரோட அவர் சொல்கிற விஷயங்களை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணதாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அவர் சொல்லக்கூடியதை கேட்காம நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் இதாக பண்ணீங்கன்னா இந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப திட்டுவாங்க, ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருக்கு கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகவே மாட்டார். இவரோட ஒட்டுமொத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபுல்லாகவே ஃபினான்ஷியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, சொத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அந்த பிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய இந்த மணி ரிலேட்டடோட விஷயத்துக்கு மட்டும் தான் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இவரோட மைண்டு ஃபுல்லாகவே அதுதான் ஓடிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், நம்ம சமுதாயத்தில் நம்ம வந்து டாப்பில் இருக்கணும். ஸோ இவரோட மைண்டு ஃபுல்லாகவே இந்த ஒரு தாட்டில் இவருக்கு ஓடிட்டே இருக்கும். இவர் வந்து ஃபேமிலி ரொம்ப நல்லா வச்சுருப்பார். இவர் யாரு கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகவே மாட்டார், அது இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எம்பரர். ஓகே. இவர் வந்து நல்ல ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிச்சு ஃபேமிலியோட நல்ல பொசிஷனில் வச்சுருப்பாங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இவருக்கு எமோஷ்னலாக இவருக்கு யாரு கூட அட்டாச் ஆகிறது பிடிக்காது. இவர் யாரு கூட
அது அது இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இவருக்கு மைண்டு ஃபுல்லாகவே மணி 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 மணி, சொத்து, நகை, கோல்டு இந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி இந்த பர்சன் உங்களை பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடச்சிருக்காது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். இவருக்கு நான் சொன்ன மாதிரி இவருக்கு வந்து இவர் யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் இது வரைக்கும் இவருக்கு லைஃப்பில் இவருக்கு லைஃப்பில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இவர் யாரு கூடமே எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுருக்க மாட்டார். இவருக்கு லைஃப்பில் இவர் நினைக்கிற மாதிரி இவர் எல்லாமே இவருக்கு ஃபேவரபுளாக நடந்திருக்கும். இவர் நினைக்கிற மாதிரி சம்பாதிச்சிருப்பார். இவர் நினைக்கிற மாதிரி இவருக்கு ஏன்னா இவர் யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் இவர் வச்சிருக்க மாட்டார். ஸோ இவருக்கு லைஃப் இவர் எதிர்பார்த்த மாதிரி இவருக்கு நடந்திருக்கும். பட் இவர் உங்களை மீட் பண்ண பிறகு இவருக்கு வந்து நீங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் என்ட்ரி ஆன பிறகு இவருக்கு ஒரு எமோஷ்னலாக இவருக்கு அட்டாச் ஆகிருக்குது. எமோஷனல் அட்டாச்மெண்ட் இவரே அறியாமல் இவருக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்ஷன் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி இது ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக இருக்கலாம், இல்லை சோல்மேட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் சோல் டு சோல் வைப் ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த பர்சனை உங்கள் மைண்டுக்குள்ளே ஏதாவது வச்சு திங்க் பண்ணிங்கன்னா அது அந்த பர்சனுக்கு வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் இந்த பர்சன் வேணும்னு நினச்சாச்சுன்னா அதுவுமே இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகும். இந்த பர்சன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த பர்சன் மேலே உங்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா அதுவுமே அந்த பர்சனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்குள்ள கான்டாக்டெல்லாம் அந்தளவுக்கு தேவை கிடையாது. உங்களுக்குள்ள டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். இந்த பர்சன் மேலே கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அது அந்த பர்சனுக்கு தெரியும். நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் மேலே கோவப்படுறீங்க. ஒரு மிரர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி. நீங்கள் வேணும்னு நினச்சா அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்கள் வேணும்னு நினச்சா அதுவுமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்குள்ள மிரரிங் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த பர்சன் இது வரைக்கும் இவருக்கு லைஃப்பில் யாரு கூடவே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் வாழ்ந்து வந்திருப்பார். அவர் நினைக்கிற எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணியிருப்பார். அவர் நினைக்கக்கூடிய லெவல் அவர் நின்றுருப்பார். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் நீங்கள் இந்த பர்சன் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்த பிறகு இவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சோல் டு சோல் வைப் இவருக்கு ஃபீல் ஆகிருக்குது. பட் இவருக்கு சோல் டு சோல் வைப் ஃபீல் ஆன பிறகு இவர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் அவருக்கு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், அதில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு வந்து நீங்கள் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட லைஃப்பில் இல்லாமல் ஸோ இவருக்கு யாரு கூடயும் ஒத்து போகலை. ஓகே, இவருக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும், இவருக்கு மைண்ட் எங்கேயுமே வேலை செய்ய மாட்டேங்குது. எங்கே போனாலும் இவருக்கு ஒரு ஃபைட்டிங் எனர்ஜி, மென்டல் கான்ஃப்ளிக்ட், ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு லைஃப் அழகாக பீஸாக போயிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. மென்டல் கான்ஃப்ளிக்ட், யாரு கூடயும் ஒத்து போகலை, ஃபைட்டிங் எனர்ஜி, மென்டல் பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு யாரு கூட பார்க்குறவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுருக்கக்கூடிய எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எப்போவுமே இவர் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காருன்னா இப்போ கெரியரில் இவருக்கு வந்து கெரியரை இவருக்கு இஷ்டம், கெரியருக்கு வேலை செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா மென்டலி பீஸ் இல்லை. ஓகே, ஸோ எதுலேயுமே இவருக்கு ஒரு பீஸ் இல்லை, மென்டல் பீஸ் இல்லாமல் இவருக்கு ஆகிட்டு ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னருக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ வந்து மென்டல் பீஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இன்னருக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும். இவருக்கு மென்டலி பீஸ் இல்லாதவொடனே இவருக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்பரர் கார்டு வந்துட்டு இவர் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார், பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு இதுக்குமே நீங்கள் வந்து இவரோட கண்ட்ரோல் இவர் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு நீங்கள் இவரோட பேச்சை கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, பயங்கரமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இவர். ஓகே, ஸோ நீங்களும் செல்ஃப் ஃப்ளோ பண்ணல, நீங்கள் வந்து இந்த பர்சனுக்காக நீங்கள் எப்போனா இவங்க திரும்பி வரமாட்டாங்க, நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியாக இருக்கிறீங்க. 24/7 இந்த பர்சனை திங்க் பண்ணிவிட்டு அவங்களோட தாட்லேயே நீங்கள் ஜீவிச்சுட்ருக்கிறீங்க. இந்த பர்சன் மாற மாட்டாங்களா, திருந்த மாட்டாங்களா, நம்மளோட லவ் புரியாதா, நம்ம வச்ச ஸ்னேகம் இவங்களுக்கு புரியாதா, எப்போ இவங்க திருந்துவாங்க, நம்ம உண்மையாக இருந்தோமே, இந்த பர்சனை எப்படிலாம் நம்ம வந்து தாங்கி பார்த்தோம், இவங்க நம்மளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா, அந்த ஒரு எனர்ஜியில் உங்களோட எனர்ஜி போயிட்டுருக்குது.
ஓகே. பட் இந்த பர்சனுக்கு வந்து கான்சியஸ்னஸ் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் டோட்டலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் ஆகும். மெயினாக இந்த பர்சன் இது வரைக்கும் இவருக்கு லைஃப்பில் யாரு கூடமே எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் அழகாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பார். அப்போ உங்களை பார்த்த பிறகு இவருக்கு எமோஷனலி இவர் ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிருக்காரு. சோல் டு வைஃப் ஃபீல் ஆகிருக்கு. ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்குள்ள. ஸோ இவர் டோட்டலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் ஆகும். இவருக்கு தெரியல, இவர் டோட்டலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். நீங்கள் இல்லாத பிறகு இவருக்கு எப்போவுமே கெரியர் ஃபினான்ஷியல் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தீங்க. நீங்கள் இல்லாத பிறகு இவருக்கு அதுவுமே இப்போ நல்ல ஒர்க்குக்கு போயிட்டு இருந்த ஒரு கேரக்டர்னால் நீங்கள் இல்லாத பிறகு இவருக்கு ஒர்க்குக்கு போக மாடி வந்துட்டு, வேலைக்கு போக ஒரு மாடி வந்துட்டு. ஸோ யாரு கூடயும் ஒத்து போகலை. ஒரு மென்டல் பீஸ் இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு, இன்னருக்குள்ள ஒரு பீஸ் இல்லை. அப்படி சொல்லும்போது இவர் டோட்டலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். நம்ம எடுத்த முடிவு ராங்காகி போச்சோ. ஓகே, ஃபஸ்ட்டு இவருக்கு லைஃப்பில் இவர் ஸ்டக் ஆகிட்டு. நம்ம எடுத்த ஒரு முடிவு ராங்காகி போச்சோ, நம்ம இந்த பர்சனை மிஸ் பண்ணிட்டோமோ, இவங்க நம்ம லைஃப்பில் இல்லாத நமக்கு இந்த அளவுக்கு ஒரு டவுன் ஆகிட்டு, நம்ம இந்த அளவுக்கு ஸ்டக் ஆகிட்டு, நம்ம ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். எப்போயுமே நான் எடுத்த முடிவு தான் கரெக்டாக அடித்து பேசக்கூடிய ஒரு கேரக்டர், பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டர், எல்லாமே அவரோட கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், தான் எடுக்கிறதா கரெக்டுன்னு விவாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் டோட்டலாக ஸ்டக் ஆகிட்டு, நம்ம எடுத்த ஒரு முடிவு ராங்காகி போச்சு. நம்ம இந்த போஸ்ட் என் லைஃப்பில் இல்லாமல் நான் டவுன் ஆகிட்டு, எனக்கு வந்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிட்டு, ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. ஓகே, நீங்கள் அழுதிங்கன்னா இவருக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இவருக்கு ஏதாவது ஒரு இதில் தெரியும், இவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், பயங்கர இன்டென்சிட்டி உண்டு. பட் இவர் வந்து இப்போ இது வரைக்கும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெச்சூரிட்டியாக கண்டிட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் கிவன்டே கொடுத்துட்டு இல்லைங்க. இனிமேல் இவர் கொடுப்பார். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்டக் சுச்சுவேஷனாக இவர் இருக்கார். ஏன்னா ஃபியூச்சரில் இவர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மெச்சூரிட்டியை பார்ப்பார், உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவன்டே கொடுப்பார், உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பார். இவருக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. நான் உங்கள் கூட காட்டின விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான இதே கிடையாது. ஃபுல்லி நான் உங்கள் கூட பிஹேவ் பண்ணது நெகட்டிவ். நான் உங்களை டாமினேட் பண்ணது, உங்களை கண்ட்ரோல் பண்ணது, உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்காதது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் கொடுக்காதது, ஸோ உங்களுக்கு வேல்யூ கொடுக்காம ஃபுல்லாக நான் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அந்த போஸ்டரோட மைண்டுக்குள்ளே வருது. இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் பண்ணது எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்காக தான் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் ஒரு பீஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. அன்றைக்கி உங்களுக்கு நான் உங்களை நான் வேல்யூ கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவன்டே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டேன்னா அன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்டின விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடையவே கிடையாது. நான் இந்தளவுக்கு நெகட்டிவாக ஒரு ரூடாக பிஹேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு மென்டல் பீஸ் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன். இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. பட் டோட்டலி இவர் ஸ்டக் சுச்சுவேஷன். இவர் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு மெச்சூரிட்டியாக கண்டுட்டு இல்லைங்க. இனி இவரே மெச்சூரிட்டி இவர் காணுவார். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கும். இவருக்கு மைண்டுக்குள்ளே இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ஓடிட்டு இருக்குன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு தரணும். கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட லைஃப்பில் மைண்டுக்குள்ளே இவர் ஓடிட்டு இருக்குது. பட் இவர் வந்து இப்போ என்னென்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இவருக்குள்ள இப்போ இன்னர் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஓகே, ஏன்னா இவருக்கு மென்டலி இவர் ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனாக இருக்கார். அப்போ இவருக்கு இன்னர் பீஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு இவர் செல்ஃப் ஃப்ளோ பண்ணணும். இவர் கொஞ்ச நாளைக்கு இவர் எப்போவுமே மணிக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இப்போ இவருக்கு தெரியுது, ஓகே நீங்கள் இல்லாமல் தான் இவருக்கு லைஃப் இந்த அளவுக்கு டவுனாக இருக்குது, இவருக்கு தெரியுது. பட் இவர் ஆக்ஷன் எடுக்கணும் தானே. ஓகே, இந்த போர்ஷன் என் லைஃப்பில் இல்லைங்க, என் லைஃப் வந்து எப்போவுமே டவுனாக தான் இருக்கும், ஒரு பீஸ் இருக்காது. அப்போ இவர் ஆக்ஷன் எடுக்கணும். பட் இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னர் பீஸ் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் பண்ண விஷயங்கள் இவர் ஆக்ஷன் எடுக்காத அளவுக்கு இவர் ஏதாவது சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது உங்களை வந்து கஷ்டப்படுத்திருக்கலாம். அப்போ இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இன்னர் பீஸ் இப்போதைக்கு இவர் கிடையாது, இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை, தைரியம் இல்லை. அப்போ இவர் வந்து அப்போ நீங்கள் இவருக்கு லைஃப்பில் என்றால் மட்டும்தான் இவருக்கு பீஸ் கிடைக்கணும் தெரியும். அப்போ இவர் என்ன பண்ணணும், இவர் ஆக்ஷன் எடுக்கணும். இவர் வந்து எப்போவுமே மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காருன்னா கொஞ்சம் இவர் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவர் ரெடியாக இருக்கணும். இவர் அப்போ செல்ஃப் ஃப்ளோ பண்ணணும். இவர் யாரு கூட கம்பேர் பண்ணாமல், இவர் யாருக்கு பேச்சையும் கேட்காம, தனக்கு என்ன தேவை, தனக்கு லைஃப் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் செல்ஃப் ஃப்ளோ பண்ணணும். யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகணும், கிராட்டிடியூட் சொல்லணும். யூனிவர்ஸ் கொடுத்ததே ஸோ ஸ்டார்டிங்கில் இவர் உங்களுக்கு ஒரு
இவர் கொடுத்தது ஒரு பொக்கிஷம், யூனிவர்ஸ் கொடுத்ததுக்கு ஒரு பொக்கிஷம். பட் இவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அப்போ தனக்கு யூனிவர்ஸ் கொடுத்தது ஒரு பொக்கிஷன், இவர் அதை அக்செப்ட் பண்ணணும், யூனிவர்ஸ்க்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லணும், இவர் செல்ஃப் ஃப்ளோ பண்ணணும். இவர் செல்ஃப் ஃப்ளோ பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகே, இவர் இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய டைமில் இவர் ஆக்சுவலி இவரோட மைண்டில் ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கமிட்மெண்ட் தரணும்னு ஒரு முடிவு வந்துട്ടുണ്ട്. அப்போ இவருக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய டைமில் இவர் ஆக்ஷன் எடுப்பார், ஒரு கமிட்மெண்ட் தருவார். பட் இவர் செல்ஃப் ஃப்ளோ பண்ணல, நீங்களும் செல்ஃப் ஃப்ளோ பண்ணல, 2 பேருமே செல்ஃப் ஃப்ளோ பண்ணல. நீங்களும் இவர் எப்படின்னா திரும்பி வர மாட்டாரோ, நீங்கள் மறுபடியும் அதே டவுனான எனர்ஜியில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ ஃபஸ்ட் நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுங்கள், இந்த பர்சனை செல்ஃப் ஃப்ளோ பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ்னா ஃபஸ்ட்டு என்னென்னு கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எதனால் பிரேக்கப் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு அவைலபிள் இல்லைன்னு தெரியும் போது அவங்க நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு வேல்யூ கொடுப்பாங்க. நமக்கு ஒருத்தவங்களுக்கு அவைலபிள் அவங்க எப்போவுமே 24/7 நம்ம எப்போ அவங்களுக்கு அவைலபிள் தெரியுதோ, எப்போ நம்ம அடிக்ட் ஆகிட்டோன்னு தெரியுதோ, ஸோ அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு அங்கே ஈகோ ஆட்டிடியூட் தொடங்குது. ஓகே, அதுக்கப்புறம் தான் அவங்க நம்மளை விட்டு மூவ் ஆன் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இவங்க நமக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, ஸோ இது என்ன பண்ணாலும் இவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்கன்னு எப்போ அவங்களுக்கு அந்த எண்ணம் வருதோ அப்போ தான் அவங்க நம்மளை விட்டு மூவ் ஆன். ஓகே, இனி இவங்களை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் எந்த சுச்சுவேஷன் அவங்க நம்மளை மறக்கவே மாட்டாங்க, அந்த ஒரு தருணத்தில் அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏன் நீங்கள் ஆளாகிறீங்க? எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு அவைலபிளாக நீங்கள் இருக்காதுங்க. ஸோ கடவுள் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பொக்கிஷமான ஒரு எனர்ஜியை தூக்கி நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபான விஷயத்தில் கொண்டு கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இங்கே 99% நீங்கள் லவ்வில் கொண்டு உங்கள் எனர்ஜி போடுறீங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகுறீங்க, அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க. நீங்கள் அட்டாச்மெண்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆக இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் தான் உங்களோட எனர்ஜி தூக்கி நீங்கள் ஒரு கெரியரில் கொடுக்கலாம், ஒரு ஸ்டடியில் கொடுக்கலாம். கடவுள் கொடுத்த அந்த அழகான எனர்ஜி தூக்கி உங்கள் கெரியர்லேயும் உங்கள் ஸ்டடிலையும் இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியலும் மணிலையும் எதுலையாவது போட்டிங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக லவ்வுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்க, அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க, அவங்களுக்கு அவைலபிள் தெரியுது, அவங்க விட்டு ஓடுறாங்க. ஸோ எப்பவுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் அவைலபிளாக நீங்கள் இருக்காதுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் எப்போவுமே இருக்கட்டும் கூட. ஏன் அடிக்ட் ஆகுறீங்க, ஏன் அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க, ஏன் அவைலபிளாக இருக்கிறீங்க? அவைலபிள் இல்லாமல் நீங்கள் இருங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்டேட் ஆகிற கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.